ஹலோ ஆல். ஆஸ் எ டெஸ்டரா நம்மளோட டாஸ்க் என்ன? பக் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம குறிக்கோளா இருக்கு இல்லையா? ஸோ நம்ம குவாலிட்டியான அப்ளிகேஷன் கொடுக்கணும்னா இருக்கிற பக் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பக்ஸ்லாம் கண்டுபிடிக்கும் போது நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கண்டுபிடிச்சு சொன்னா கூட டக்குன்னு அர்ஜென்ட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து ஹாட் ஃபிக்ஸ் கொடுப்பாங்க. ஆனா ஒரு சில டைம் நீங்க வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி ஹை, செவியாரிட்டி ஹை அப்படின்னு போட்டு ஒரு ஆப் கிராஷ் ஆகுது, இந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜ் போகும்போது கிராஷ் ஆகுது அப்படின்னு போட்டாலும் அது வந்து பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதுக்கான இஷ்யூ என்ன? இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன? ஏன் இப்படி நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அங்கதான் நமக்கு சிவியாரிட்டி அண்ட் ப்ரையாரிட்டி அப்படின்றது பிக்சருக்குள்ள வருது. ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரையாரிட்டினா என்ன, சிவியாரிட்டினா என்ன, இதை யார் செட் பண்ணுவா, எப்படி செட் பண்ணுவா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பை எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியுற மாதிரி அமேசான் அப்ளிகேஷன் வச்சு நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினா என்ன? ஓகே. ஸோ ப்ரையாரிட்டினா என்னன்னா எவ்வளோ அர்ஜென்ட்டா நம்ம கண்டுபிடிச்ச டிஃபெக்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அந்த அர்ஜென்சி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ப்ரையாரிட்டி. எவ்வளோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது எதுக்காக நம்ம கொண்டு வரணும்னா, இந்த டிஃபெக்ட்னால என்னோட பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆச்சுன்னா அதுதான் நமக்கு ப்ரையாரிட்டி. ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். இது யார் நமக்கு வந்து டிசைட் பண்ண போறா? ப்ரையாரிட்டி வந்து ஹையா, மீடியமா, லோவா அப்படிங்கிறத யார் செட் பண்ண போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ப்ராடக்ட் ஓனர்ஸ் இல்ல மேனேஜர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேமெண்ட் இஷ்யூ ஆகுது அப்படின்னா அது ப்ரையாரிட்டி ஹை. ஓகேவா? பிராண்ட் இமேஜ் வந்து ப்ராப்ளம், பிராண்ட் லோகோல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னும் போது உங்களுக்கு ப்ரையாரிட்டி ஹை ஆகுது. ப்ரையாரிட்டினா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் அர்ஜென்சி, பிஸ்னஸ் இம்பேக்ட். ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆச்சுன்னா அதை ஹை ப்ரையாரிட்டியா கொடுப்பாங்க. ஸோ ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இம்பேக்ட்ல நமக்கு வந்து சின்ன ஒரு டெக்ஸ்ட் இஷ்யூவா இருக்கலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கலாம், அதை கூட நம்ம கடகடன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அதனால அவங்க பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான்லேயே வந்து ரிப்பப்ளிக் டே சேல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ரிப்பப்ளிக் டே சேல் என்னிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத கரெக்டாக போடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 20th ஜான்லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு போடுறாங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் பொழுது டைம் கொடுப்பாங்களே 6 PM இருந்து அப்படின்ட்டு. ஸோ பை மிஸ்டேக் அவங்க வந்து 8 PM சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த 2 hours பிஸ்னஸ் அவங்களுக்கு லாஸ் ஆகும் இல்லையா? அதுதான் அந்த பிஸ்னஸ் இம்பேக்ட். அந்த பிஸ்னஸ் இம்பேக்ட் இருந்துச்சுன்னா அதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ரையாரிட்டி. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? சிவியாரிட்டினா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ சிவியாரிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேடா இந்த டிஃபெக்ட் வந்து நம்ம அப்ளிகேஷனை அஃபெக்ட் பண்ண போகுது, சிஸ்டமோட பிஹேவியர் என்ன. ஓகேவா? பிஸ்னஸ் ஆஸ்பெக்டை விட்டுட்டு இங்க சிஸ்டமை வச்சு நம்ம வந்து பண்றோம். ஓகேவா? ஸோ சிஸ்டமை வச்சு பண்றதால இது யார் டிசைட் பண்ணுவா? டெஸ்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க என்ன சிவியாரிட்டி அப்படின்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் வந்து கிராஷ் ஆகுது, இல்லை டேட்டா லாஸ் ஆகுது, இல்லை ஃபீச்சர் வந்து நல்லா ஒர்க் ஆகலை அப்படின்றது எல்லாமே நமக்கு வந்து சிவியாரிட்டியில வரும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ப்ரையாரிட்டினா அர்ஜென்சி, சிவியாரிட்டினா டேமேஜ். அப்ளிகேஷன்ல இருக்க டேமேஜ் தான் வந்து நமக்கு சிவியாரிட்டி வந்து கொண்டு வரப்போகுது. இதை டெஸ்டர்ஸ் தான் நம்ம கொடுக்க போறோம். என்ன வந்து சிவியாரிட்டி அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ண போறோம். ஓகே. இப்போதைக்கு உங்களுக்கு ப்ரையாரிட்டினா என்ன, சிவியாரிட்டினா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப இதை வந்து நம்ம டிஃபெக்ட்டுக்கு எப்படி கொண்டு போறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டிஃபெக்ட்ல நம்ம போகும்பொழுது எல்லாத்துக்குமே வந்து கரெக்டா அதே தான் ஹை ப்ரையாரிட்டி, ஹை சிவியாரிட்டி, லோ ப்ரையாரிட்டி, ஹை சிவியாரிட்டி அப்படி கொடுக்க மாட்டோம். ஒரு சிலது வந்து ஹை ப்ரையாரிட்டி, ஹை சிவியாரிட்டி கொடுத்துட்டு ஹை சிவியாரிட்டி, லோ ப்ரையாரிட்டி அப்படின்னா நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹை சிவியாரிட்டி, ஹை ப்ரையாரிட்டி. என்ன மாதிரி டிஃபெக்ட்டுக்கெலாம் இதை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசான் போறீங்க. அமேசானில் ஒரு ப்ராடக்ட்டை வந்து கார்ட்டில் ஆட் பண்ணுறீங்க, அட்ரஸ் கொடுக்குறீங்க, பேமெண்ட் கொடுக்குறீங்க, ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுறீங்க. இப்போ ஆப் கிராஷ் ஆகுது. ஓகேவா? இப்ப நம்ம வந்து என்ன யோசிக்கணும்? பிசினஸ் இம்பாக்ட், அப்ளிகேஷனோட டேமேஜ் பத்தியும் யோசிக்கணும் இல்லையா? ஸோ அப்பதான் நமக்கு ப்ரையாரிட்டி சிவியாரிட்டி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் டேமேஜ், கோர் ஃபங்க்ஷனாலிட்டியே இங்க வந்து
அடி வாங்குது. ஏன்னா என்னால ப்ராடக்ட்டை பை பண்ண முடியல. அமேசான் போறதே நான் ப்ராடக்ட் பை பண்ணணும் தான். அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு அங்க அடி வாங்குது. அதனால எனக்கு பிசினஸும் இம்பாக்ட் ஆகுது. எப்படி பிசினஸ் இம்பாக்ட் ஆகுது? எனக்கு ரெவென்யூ லாஸ் ஆகுது. கரெக்டா பிசினஸ் அங்க நின்னுடுது. எல்லா யூசரும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க யூஸ் பண்றதுக்கு. அப்படின்னும் பொழுது எனக்கு இங்க சிவியாரிட்டியும் ஹை, ப்ரையாரிட்டியும் ஹை. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி வந்து P1, P2, P3 கொடுப்பாங்க. ஸோ ஹையஸ்ட், ஐ மீன் ஹை, மீடியம், லோனு. ஸோ அது மாதிரியும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறது ஹை, மீடியம், லோ ப்ரையாரிட்டி, ஹை, மீடியம், லோ சிவியாரிட்டி. ஓகேங்களா? ஸோ ஹை சிவியாரிட்டி, ஹை ப்ரையாரிட்டினா ஒரு பக்கை வச்சு பிஸ்னஸும் இம்பாக்ட் ஆகுது, அப்ளிகேஷனும் இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா அது ரெண்டுமே ஹைன்னு நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹை சிவியாரிட்டி ஆனால் லோ ப்ரையாரிட்டி. ஓகேங்களா? அப்ப ப்ரையாரிட்டி லோ அப்படின்னா அர்ஜென்சி நமக்கு கம்மியா இருக்கணும், நம்ம கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம், பண்றோம் ஆனா பொறுமையா ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னும் பொழுது அது என்ன மாதிரி டிஃபெக்ட்ஸ்க்கு வரும் அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம அமேசான்ல நம்ம என்னென்னலாம் வந்து வாங்கணும் அப்படின்றதுக்கான ஆர்டர் ஹிஸ்டரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆர்டர் ஹிஸ்டரி வந்து லோட் ஆகல. எல்லாருக்கும் கிடையாது. சில யூசர்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 2000க்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ண யூசர்ஸ்க்கு மட்டும் லோட் ஆகல. இல்ல 2015 ஒரு சர்டைன் லிமிட். ஓகே, 2000 to 2001ல ரெஜிஸ்டர் பண்ண யூசர்ஸ்க்கு மட்டும் ஆர்டர் ஹிஸ்டரி வரல. ஓகேங்களா? அப்ப அதுதான் நமக்கு ஹை சிவியாரிட்டி, லோ ப்ரையாரிட்டி. ஏன் சிவியாரிட்டி ஹை? ஏன்னா இந்த ஃபீச்சர் வந்து நமக்கு அப்ளிகேஷன்ல அடி வாங்குது. ஓகேவா? யூசரால ப்ரீவியஸ் பர்ச்சேஸை பார்க்க முடியல, அப்ளிகேஷன் டேமேஜ் ஆகுது. ஆனா இது பிஸ்னஸை இம்பாக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவங்க பை பண்ணலாம். ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஆர்டர் ஹிஸ்டரி தெரியலனா அதனால கோர் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அடி வாங்க போறது கிடையாது. ஆர்டர் ஹிஸ்டரியும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான், பட் பை ப்ராடக்ட் அது எல்லாமே அவங்களால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொன்று என்னன்னா இவங்க எல்லாமே கொஞ்சம் ஓல்டர் இதுதான். ஓகேவா? 2000ல இருக்க ஆர்டர் ஹிஸ்டரி நமக்கு வந்து வரணும் அப்படின்னு 2026ல பார்த்தோம் அப்படின்னா அது அங்கே கொஞ்சம் உங்களுக்கு இதுவாகுது இல்லையா? ஸோ இம்பேக்ட் வந்து கம்மியாகுது. ஓகே, ஸோ அதனால அர்ஜென்சி வந்து லோ. ஓகே, நமக்கு பிஸ்னஸ் டேமேஜ் இதுவா டேமேஜும் வந்து கொஞ்சம் வந்து இருக்கு. ஏன்னா வந்து சில பேர் வந்து அந்த ஆர்டர் ஹிஸ்டரி பார்த்து அவங்க ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படின்னும் போது நமக்கு அப்ளிகேஷன் இதுவாகுது. ஆனா இங்க ப்ரையாரிட்டி வந்து லோ ஆகுது. ஏன்னா ஒன்லி ஃபார் ஃபியூ யூசர்ஸ் அப்படிங்கறத அவங்க கொண்டு வருவாங்க. ஓகேவா? உடனே பிசினஸ் லாஸும் இங்க வந்து டக்குன்னு வராது அப்படின்றதால சிவியாரிட்டி ஹை, ப்ரையாரிட்டி லோவா வச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லோ சிவியாரிட்டி, ஹை ப்ரையாரிட்டி. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜான் 25th வந்து 26th ரிப்பப்ளிக் டேக்கு நமக்கு வந்து சேல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஸோ பேனர்ல வந்து என்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அன்னைக்கான டேட் கொடுக்கணும். யூஸ்வலாக வந்து ஒரு 5 days 6 days முன்னாடி ஆரம்பிப்பாங்கன்னா 20th 19th வந்து நமக்கு வந்து சேல் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் அவங்க 25th தான் சேல் ஆரம்பிக்கிற மாதிரி இந்த மாதிரி பேனர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது என்ன ஆக போகுது? நமக்கு நம் பிஸ்னஸை ரொம்பவே இம்பேக்ட் பண்ண போகுது இல்லையா? ஸோ மார்க்கெட்டிங் அங்கே இஷ்யூ ஆகுது. 25th இருந்தா சேலுன்னு எல்லாருமே 25th வரையும் வெயிட் பண்ணுவாங்க. கரெக்டா? அப்ப அங்க கஸ்டமர் ட்ரஸ்ட் அஃபெக்ட் ஆகுது, மார்க்கெட்டிங் இஷ்யூ வருது. அதனால எனக்கு ப்ரையாரிட்டி ஹை, அதை நான் உடனே பண்ணியே ஆகணும். ஓகேவா? டிலே பண்றதுல ஒரு அர்த்தமே கிடையாது. ஓகே, ஆனா இது சிவியாரிட்டி வந்து லோ. ஏன் லோ அப்படின்னா இதனால ஆப் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த பேனர் தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதனால எனக்கு டெக்னிக்கல் ஃபெயிலியரோ ஆப் கிராஷோ இப்ப நடக்க வேண்டியதோ நடக்காம இருக்க போறது கிடையாது. அதனால சிவியாரிட்டி லோ, ப்ரையாரிட்டி ஹை. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம சினாரியோ. இதே மாதிரி லோ சிவியாரிட்டி, லோ ப்ரையாரிட்டியும் இருக்கு. ஒரு சில இதுல ஃபாண்ட் வந்து லைட்டா வந்து மைல்டா தெரியுது, இல்ல லைட்டா ஓவர்லேப் ஆகுது. அந்த மாதிரி காஸ்மெட்டிக் இஷ்யூஸ் தான் நம்ம வந்து லோ ப்ரையாரிட்டி, லோ சிவியாரிட்டியில போடலாம். ஓகேங்களா? இதே மாதிரி மீடியம் சிவியாரிட்டி, மீடியம் ப்ரையாரிட்டி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஃபில்டர் வந்து நீங்க உங்க மொபைலோட இதை போர்ட்ரேட் மோட், லேண்ட்ஸ்கேப் மோட் போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் ஆயிக்குது. ஓகேங்களா? அந்த இஷ்யூ எல்லாம் வந்து நம்ம மீடியம், ஏன்னா வந்து ரெஃப்ரெஷ் ஆகுது, திருப்பி நல்லா அது கொண்டு வந்துட முடியும். ஓகே, ஆப் வந்து கிராஷ் ஆகல, ஆனா அதுவும் இஷ்யூ இல்லையா? ஸோ அதனால அது மீடியம் சிவியாரிட்டி, மீடியம் ப்ரையாரிட்டியில நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மூலயமா உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டினா என்ன,
சிவியாரிட்டினா என்ன, எப்போ ஹை கொடுக்கணும், எப்போ லோ கொடுக்கணும், எப்போ மீடியம் கொடுக்கணும், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். யார் டிசைட் பண்ண போறா, சிவியாரிட்டி வந்து டெஸ்டர்ஸ், ப்ரையாரிட்டி வந்து ப்ராடக்ட் ஓனர்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபைனலாக சிவியாரிட்டினா சிஸ்டமை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதுன்றது சிவியாரிட்டி, ப்ரையாரிட்டிங்கிறது எவ்வளோ சூன் நம்ம வந்து டிஃபெக்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரையாரிட்டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செவியாரிட்டி ப்ரையாரிட்டி கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்ல எப்படி லைவா ஒரு டிஃபெக்ட் வந்து ஜீரால போடுறது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸ்டே டியூன். பை.